ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நேற்றைய தினத்தில் ரொம்ப சந்தோஷமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஆவலாக நீங்கள் காத்திருக்கிறீங்க. இப்போ பேசுறது ஒரு பிரசங்கம் அல்ல, கர்த்தர் பேசி சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம், எழுப்புதலின் அடையாளம். நேற்றைய தினத்திலே நம்ம சந்தித்து கொண்ட போது நம்ம எதை பார்த்தும், ஒரு கூட்டத்தை பார்த்தோ, கூட்டத்தில் ஜனங்கள் கீழே விழுகிறது, உருளுவது, இதெல்லாம் பார்த்துட்டு அது எழுப்புதல் என்ற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. உண்மையான எழுப்புதலுக்கு சில அடையாளங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். பல சமயங்களில் நல்லா தேவனால் அறியப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூட ஏதாவது ஒன்றை பார்த்து சொன்னால் அப்படி நம்பிடுறாங்க. எப்பவும் எந்த ஒரு காரியத்தையும் சோதித்து பார்த்து சரியானதுதானான்னு தெரியணும். வேதத்தில் எல்லாவற்றுக்கும் அடையாளங்களும் அதை காண்பித்து கொடுக்கிற காரியங்கள் இருக்குது. அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க, சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் எதையும் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அப்போ எழுப்புதல் என்று பல தரப்பிலிருந்து ஆங்காங்கே தோன்றுகிற காரியங்களை ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு கூட்டங்களை பார்த்துட்டு எழுப்புதல் வந்துருச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒன்று. ஆகவேதான் கர்த்தர் உண்மையான எழுப்புதல் என்றால் என்ன என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி வெளிப்படுத்தி இருந்தார். நேற்றைய தினம் நான் உங்களுக்கு சொன்ன செய்தி கூட கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் வேதத்தில் எங்கெங்க அந்த காரியம் இருக்குது, அந்த நிகழ்வுகள் எங்கே நடந்திருக்குங்கிறது தான் தேடி எடுத்து ஒரு பிரசங்கம் மாதிரி பண்ணிட்டேன் முதல்ல. இன்னைக்கு கர்த்தர் பேசினதை அப்படியே உங்களிடத்தில் வாசிக்க நான் விரும்புகிறேன். மறுபடியும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தணும். அது என்னன்னு கேட்டால், இந்த தீர்க்க தரிசன அந்த பிரதி உங்களுக்கு வேணும், அதை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கீழே காட்டப்படுகிற என்னுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு கடிதம் போடுங்க. பெரிய கடிதம்லாம் போட வேணாம், ஒரு வரி 2 வரியில் நீங்கள் என்று பேசின செய்தியினுடைய அந்த தீர்க்க தரிசன நகல் எங்களுக்கு வேணும். நான் எழுத்து மாறாமல் கர்த்தர் பேசினது அப்படியே நான் உங்களிடத்தில் அனுப்பி வைப்பேன். இது ஒவ்வொன்றும் தேவனுடைய பிள்ளைகளோடு நாங்கள் கூடி ஜெபம் பண்ண போது பதிவு செய்யப்பட்டவைகள். பல வருஷத்துக்கு முன்னால் கர்த்தர் பேசின காரியங்கள் பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது 4 மாவடியில் அந்த தீர்க்க தரிசனங்களை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. என்கிட்ட ஒரு காப்பி, நானும் அவைகளை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். அவைகளை நான் உங்களுக்கு அனுப்பணும், நீங்கள் அதை அப்படியே தெரிந்து கொண்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா கீழே காட்டப்பட்டிருக்கிற என்னுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஒரு கடிதம் அனுப்புங்கள். உடனே உங்களுக்கு இதனுடைய பிரதி ஒரு PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு அனுப்பப்பட்டு விடும். உடனே உங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனத்தின் நகல் ஒரு PDF ஃபார்மேட்டில் அனுப்பப்பட்டு விடும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்களும் உங்களுடைய ஜெபத்தில் வச்சு ஜெபம் பண்ணலாம். ஜெபக்குழுவிலே ஒருவேளை நடத்துகிறவர்களாக இருந்தால் அதை வாசித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஜெப குறிப்புகளை முன்னெடுத்து ஜனங்களை ஜெபிக்க வைக்கலாம். மாத்திரம் இல்லை, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் இதை குறித்து மேலதிகமாய் இன்னும் சில விவரங்களை தெரியப்படுத்தலாம். சில வசனங்களை வாசிக்கும் போதே, சில வார்த்தைகளை வாசிக்கும் போதே கர்த்தர் உங்களுடைய ஆவியோடு கூட இடைப்பட்டு அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி, இன்னும் அதில் வேறு காரியங்கள் இருந்தால் அதையும் சேர்த்து உங்களிடத்திலே பேசலாம். வேத வசனத்தில் நீங்கள் பாருங்க, சொல்லப்பட்ட கர்த்தருடைய காரியங்கள், எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ம வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் அந்த வார்த்தைகளிலிருந்து மேலதிகமான ஒரு செய்தியை நமக்கு காமிச்சிருவார். அதே மாதிரி தான் இந்த தீர்க்க தரிசனத்தையும் நீங்கள் நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஒரு ஊக்கத்தோட, ஒரு ஒருமித்த மனதோட, ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆவியோட நீங்கள் படிச்சீங்கன்னா இதில் உங்களுக்கும் கர்த்தர் செய்தி பேசுவார். அதை தரிசனமாகவோ அல்லது உங்களுக்கு ஆவியில் உண்டாகிற ஏவுதல் மூலமாகவோ, அதை நீங்கள் வாசிட்டு நீங்கள் படுத்தா தூக்கத்தில் சொப்பனத்தின் மூலமாகவோ, ஏதோ ஒன்றிலே சில காரியங்களை கர்த்தர் மேலதிகமான விவரங்களை உங்களுக்கு சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் போன மாதம் நம்ம சந்தித்து கொண்ட போதே தீர்க்க தரிசனங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு இமெயிலில் கடிதங்கள் அனுப்பியிருந்தால் நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு கடிதம் அனுப்ப வேண்டாம். ஒரு தடவை நீங்கள் அனுப்பி எங்களிடத்திலிருந்து பதிலும் அந்த PDF ஃபார்மேட்டில் அந்த தீர்க்க தரிசனமும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா
ஒவ்வொரு வாரமும் நடத்தப்படுகிற இந்த தீர்க்க தரிசன நேரத்தில் அந்த அந்த பிரதிகள் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு அனுப்பப்பட்டுரும். இப்போ நான் சொல்கிறது முழுசும் இது வரைக்கும் நீங்கள் வாங்கலை கேட்கலன்னு சொன்னால் நீங்கள் மாத்திரம் இந்த என்னுடைய இமெயில் ஐடியை பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பேசினுடைய தீர்க்க தரிசன நகல் வேண்டும் என்று சொல்லுங்கள். ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே மறுநாளிலிருந்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பியிருப்போம். அப்போ இதை தொடர்ந்து நீங்கள் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறது மாத்திரமில்லை, கருத்தூன்றி வாசிக்கணும். ஏன்னா அது கர்த்தர் பேசின வார்த்தை. என்னை கர்த்தர் தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு அழைத்த போது எனக்கு தெளிவாக தெரிகிற வரைக்கும், அது கர்த்தர் பேசுகிறது எனக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நான் எந்த தீர்க்க தரிசனத்தை வெளியே சொல்ல மாட்டேன். அது கர்த்தர் தான் பேசுகிறார் என்று எனக்கு நான் சில அடையாளங்கள் வச்சிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஆரம்பத்தில் என்னை தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு அழைத்த போதே ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனத்தை உண்மையானதுதானா என்று பார்ப்பதற்கு எனக்கு நீங்கள் சில அடையாளத்தை காட்டணும், அது இருந்தால்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். கர்த்தரும் சம்மதித்திருக்கிறார். அதை வச்சு தான் ஒரு காரியம் எனக்கு வெளிப்படுத்தப்படும் போது அது கர்த்தர் தான் பேசுகிறாரா அல்லது மனசுலேருந்து தோன்றுதா அல்லது யாராவது சொன்னதை கேட்டு அது நம்முடைய மனதிலிருந்து வெளிப்படுகிறதா என்பதை நான் நிதானித்து பார்த்து 100% எனக்கு நம்பிக்கை வந்த பிறகுதான் அதை பொது வெளியிலே உங்களிடத்திலே சொல்லுவது வழக்கம். ஆண்டவர் ஒரு முறை என்கிட்ட சொன்னார், கூட்டங்கள் நடத்தப்படும் போது நான் என் ஜனங்களை சந்திப்பேன். அப்போ கூட்டத்தில் நீ நிற்கும் போது நீ என்ன காட்சிகளை பார்க்குறாயோ அதை அவங்களுக்கு சொல்லுன்னு சொன்னார். எனக்கு ஆண்டவரே, நான் தனிப்பட்டு ஜெபத்தில் என் வீட்டில் நான் ஜெபம் பண்ணும்போது தரிசனம் பார்க்குறேன், எல்லாத்தையும் போய் வெளியே சொல்கிறது இல்லை. மேடையில் நின்று நான் அதை சொன்னால் எப்படி ஜனங்கள் அதை நம்புவாங்க? கர்த்தர் இந்த ஒரு காட்சியை காட்டுறாரு, இதை இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னு மேடையில் போய் சொல்லலாமா? நான் தீர்க்க தரிசன ஆவியில் நிரப்பப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுலேருந்தே தரிசனம் பார்க்குறேன். அதுக்கு பிறகு நான் போன பல சுவிசேஷ கூட்டங்கள், சபை கூட்டம் எதுவுமே சொல்ல மாட்டேன். வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு இறங்கி வந்துடுவேன். ஆனால் இப்போ கர்த்தர் சொன்ன பிறகு என் மனதிலே ஒரு பெரிய போராட்டம். இதை போய் சொன்னால் ஜனங்கள் நம்ப மாட்டாங்களா ஆண்டவரே? சிலர் பரியாசம் பண்ணுவாங்க, ஏன் இதை போய் நம்ம சொல்லணும்? எனக்கு அதுக்கு ஒரு அடையாளம் வேணும்னு சொன்னேன். அப்போ கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நான் உனக்கு காட்டுவதாக நீ பார்க்கிற காரியங்களை, அனுபவங்களை நீ சொன்னா அதுக்கு சாட்சியா அந்த கூட்டத்தில் ஒரு 10 பேராவது அதே காட்சியை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார். அது கர்த்தர் சொன்ன பிறகு இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க தரிசன கூட்டங்களில் நான் பேசும்போது அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது, இப்போல்லாம் 100 பேர் 200 பேர் நம்ம பார்த்த அதே காரியத்தை எக்ஸாக்டாக அவங்களும் பார்த்துருக்கிறாங்க, பார்த்ததாக சாட்சி சொல்லுவாங்க. நான் யாரையும் சொல்லுவேன், அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, நீங்கள் சொன்ன அதே காட்சியை நான் பார்த்தேன், நீங்கள் சொன்ன அதே அனுபவத்தை நானும் பெற்றேன். நீங்கள் சொன்னீங்களே ஒரு பெரிய மாடு வருதுன்னு சொன்னீங்களே, அந்த மாட்டை நான் பார்த்தேன், அது இப்படி இருந்துச்சு சொல்லுவாங்க. நான் அவர்கள் உண்மையிலே சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் சொல்லாத, நான் அந்த தரிசனத்திலே பார்த்துருப்பேன், ஆனால் சொல்லியிருக்க மாட்டேன். அந்த அடையாளங்களே அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் எனக்கு அது முழுமையாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் பேச சொன்னா பேசுவோம், நம்ம ஏன் பயப்படணும் என்று கர்த்தர் காண்பிக்கிற காரியங்களை பேசுகிறேன். இது யாரையும் ஏமாற்றுவதற்கோ பணம் சம்பாதிப்பதற்கோ அல்ல. நான் தீர்க்க தரிசன ஊழியத்தில் பெருசாக ஒன்றும் பெரிய பணமெல்லாம் சம்பாதித்து கொள்ளவில்லை என்பதும் நீங்கள் அறிந்த காரியம்தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எழுப்புதலை குறித்து. எப்படி இருக்கும் இந்த எழுப்புதல் அப்படின்னு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறார். ஏன் இதை சொல்லியிருக்கிறார் என்றாலே, எழுப்புதல் என்ற பேரில் வேற ஏதாவது ஒரு பொய்யான ஃபேக்கான ஒரு அசைவை கண்டு நீங்கள் எழுப்புதல் என்று நம்பி விடாதீர்கள் என்று எச்சரிக்கைத்தான் கொடுத்திருக்கிறார். நாங்கள் பல முறை இயேசு உடிக்கிறார்ல, எழுப்புதலை வாஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்பப்போ கர்த்தர் எங்களுக்கு ஏவுதல் கொடுக்கிறாரோ நாங்கள் ஒரு கூட்டமாக கூடி ஒரு 100 பேர் 200 பேர் அந்த எழுப்புதல் திட்டத்தில் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம். அது போக வழக்கமாக வருஷத்தினுடைய கடைசி டிசம்பர் மாதத்தில் 3 நாட்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்கு காத்திருப்போம். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் கர்த்தர் பேசின எழுப்புதலின் அடையாளங்கள் பற்றின காரியத்தையும் அதை ஒட்டி நாம் போய் கர்த்தருடைய பாதத்தில் வீட்டில் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் மேலதிகமாய் பேசின விவரங்களையும் தொகுத்து உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்து வைக்கிறேன். ஆகவே நீங்கள் அதுக்கு உத்தரவாதம் எடுத்து, கர்த்தர் உங்களை நம்புறாருல,
அதற்கு ஏற்ற விதத்திலே நீங்கள் நடந்து கொள்ளணும். நீங்கள் இதை எடுத்து கொண்டு போய் அதை வியாபார பொருளாகவோ மற்றவரிடத்துல கர்த்தர் என்கிட்ட பேசினார்னு சொல்லி நீங்கள் தவறான காரியங்களை பேசினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கொஞ்ச நஞ்ச வரங்களும் காணாமல் போயிடும். கர்த்தருக்கு உண்மையாக நடக்கத்தான் கர்த்தர் உயர்த்துவார் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கங்க. சரி, வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. முதல்ல இது 2012 வருஷத்தில் டிசம்பர் மாதத்தில் 2012 எப்போ இருக்குது பாருங்க. ஏறத்தாழ ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு. 13 வருஷம் ஆச்சு. அந்த 2012 வருஷத்தில் 4 மாவடியில் தேவனுடைய பிள்ளைகள், அப்போ தான் கர்த்தர் சில வருடங்களுக்கு முன்னால் இருந்து 2010-11 இருந்து எழுப்புதலை பற்றின காரியங்களை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒன்றுன்னா இந்த எழுப்புதல் எப்படி வரும், எங்கிருந்து வரும், எங்கே போகும். ஒவ்வொரு முறை நாங்கள் ஆவலாய் காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படி காத்திருந்த போது 2012 வருஷத்தில் கர்த்தர் அந்த எழுப்புதலை குறித்து கோர்வையாய் பேசி கொண்டு வந்த போது அவர் பேசி சொன்ன காரியம்தான் எழுப்புதலின் அடையாளங்கள். இனி வரப்போகும் எழுப்புதல் எப்படி இருக்கும், அதோடைய தோற்றம் என்ன, அடையாளம் என்ன என்பதை கர்த்தர் பேசினார். 2012 வருஷத்தில் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு உண்டாகி, அவர் இதோ உன் சொந்த தேசத்தின் தென் மாநிலங்கள் என்னுடைய பின்மாறி மழைக்காக காத்திருக்கிறது, நான் இதற்கென்று ஒரு எழுப்புதலின் காலத்தை நியமித்திருக்கிறேன் என்றார். நான் காத்திருந்த போது இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. சும்மா நம்ம தென் மாநிலத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம், நான் ராமநாதபுரத்தில் பிறந்திருக்கிறேன், இயேசு இருக்கிறார் ஊழியம் தூத்துக்குடியில் இருக்குது, இந்த தென் மாநிலத்தில் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், அதனால சொல்லலை. கர்த்தர் விரும்புகிற ஒரு தேசம், கர்த்தர் இந்த எழுப்புதல் வருவதற்கு முன் குறித்திருக்கிற இடம் தென் மாநிலம். இது நாங்களும் அனுமானமாக சொல்லலை, கர்த்தர் பேசினது, வாய் திறந்து பேசினது. நான் இந்த காதுல கேட்ட அந்த சத்தத்தை, அதில் கர்த்தர் சொல்றாரு, உன் தேசத்தின் தென் மாநிலங்கள் என்னுடைய பின்மாறி மழைக்காக காத்திருக்கிறது, நான் இதற்கென்று ஒரு எழுப்புதல் காலத்தை நியமித்திருக்கிறேன், அது விரைந்து வருகிறது. கடைசி காலத்தின் இந்த எழுப்புதல் தென்னிந்தியாவில் தோன்றி பின்னால் அது உன் தேசத்தின் எல்லைகள் எங்கிலும் வியாபிக்கும். முதல்ல தென் மாநிலங்களில் தோன்றும். தென் மாநிலத்தில் முதல்ல ஆரம்பித்து, உங்களுக்கு தெரியும் தென் மாநிலம்னா என்னென்னு, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இப்போ தெலுங்கானா. ஆந்திராவை 2ஆக உடைச்சு ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானான்னு வச்சிருக்கிறாங்க. இந்த தென் மாநிலங்களில் முதல்ல ஆரம்பிக்கும். இது ஆரம்பித்து தென் மாநிலங்களுக்குள்ளே அது வியாபித்து, அதே நேரத்தில் உன் தேசத்தின் எல்லைகள் எங்கிலும் அது முழுசும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி படர ஆரம்பிக்கும். அதனுடைய தொடுதலால், அந்த எழுப்புதல் தொடுறதுனால பட்டினங்கள் எப்படியோ அப்படியே கிராமங்களும் பற்றி கொள்ளும். பெரிய பெரிய பட்டணங்கள்ல அந்த எழுப்புதல் அலை எப்படி பற்றி கொள்ளுமோ அதே மாதிரி கிராமங்கள்லையும் நடக்குமா. சின்ன சின்ன கிராமம், பின்கோடு இல்லாத கிராமம், அறியப்படாத கிராமங்களில் கூட இந்த எழுப்புதல் நெருப்பு மாதிரி உள்ளே பற்றி கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தி பெரிய பட்டணத்தில் நல்ல கேதரிங் வச்சு அங்கே தான் எழுப்புதல் என்று அல்ல. இந்த எழுப்புதல் அப்படியே உள்ள புகுந்து எழுப்புதலை சுமக்கிறவர்கள் வழியாக சின்ன கிராமங்களுக்குள்ள கூட அந்த எழுப்புதல் நெருப்பானது பற்றி கொள்ளும். கிராமங்கள் எப்படியோ அப்படியே மலைகளும் பற்றி கொள்ளும், மலைகள் எப்படியோ அப்படியே தீவுகளும் பற்றி கொள்ளும். மலை பிராந்தியங்கள், அந்த பகுதிகளில் ஒளிந்திருக்கிற கிராமங்கள், சில கிராமங்கள் கண்ணுக்கே தெரியாது, அதில் கூட அந்த எழுப்புதல் தீ பற்றி கொள்ளுமா. இதெல்லாம் வாக்குத்தத்தம். இதை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் சும்மா வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வாக்குத்தத்தம் மாத்திரம் இல்லை, கர்த்தர் இந்த எழுப்புதல் காலத்தில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இதை வாக்குத்தத்தமாக நீங்கள் வாசிச்சு பாருங்க. பட்டணங்கள் எப்படியோ அப்படியே கிராமங்களும் பற்றி கொள்ளும், மலைகள் எப்படி பற்றி கொள்ளுமோ அதே போல சமுத்திரத்தில் இருக்கிற தீவுகள் பற்றி கொள்ளும். இதெல்லாம் வாக்குத்தத்தம், எழுப்புதல் காலத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள். அப்போ இதை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். மலைகளில் மறைந்திருக்கிற கிராமங்கள், அந்த கிராமங்களுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகணும்னா பல பிரயத்தனப்பட்டு பிரயாசப்பட்டு பஸ் இருக்காது போகணும், ஆனால் எழுப்புதல் போயிடும். அதுதான் நான் ஆண்டவர் சொல்கிறேன். ஐலண்ட்ஸு, நிறைய தீவுகள் இருக்குதே, அந்த தீவுகளுக்குள்ளேயும்
அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கிறது. நம்மை சுற்றிலும் நிறைய தீவுகள், இந்த லட்சத்தீவுகள் இருக்கிறது. குட்டி குட்டி தீவுகள்லாம் நிறைய இருக்குது இந்தியாவை சுற்றி. அந்த தீவுகளுக்குள்ளெல்லாம் கூட எழுப்புதல் போகும். பக்கத்தில் இலங்கை இருக்குது, அதுக்குள்ளே கூட போகும். அப்போ இந்த எழுப்புதல் என்பது தீவுகளிலும் பற்றி கொள்ளும். அடுத்த காரியம் சொல்லுது, ஒளியை சுமக்கிறவர்களும் அக்னியை சுமக்கிறவர்களும் இங்கிருந்து திரளாய் புறப்படுவார்கள். இதுவும் வாக்குத்தத்தம் தான். எங்கிருந்து? தென் மாநிலங்களிலிருந்து அக்னியை சுமக்கிறவங்களும் ஒளியை சுமக்கிறவங்களும். ஏன் இதை கர்த்தர் ரெண்டா பேசி இருக்கிறாரு? ஒளி என்பது இருண்ட வாழ்க்கையில் இருக்கிறவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியது. அது கர்த்தருடைய ரட்சிப்பின் சுவிசேஷம். சுவிசேஷத்தை சுமக்கிறவங்களும், ரெண்டாவது அக்னியை சுமக்கிறவங்கன்னா கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமக்கிறவர்களும். இந்த பிலிப்பு அவர் அங்கே கடந்து போய் ஊழியம் செய்த போது அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். திரளான ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ஏராளமான பேர் இந்த பட்டணத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அங்கிருந்து அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு வந்து அவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கைகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் ஆவியிலே நிரப்பப்பட்டார்கள். அதை பார்த்து தான் அங்கே இருந்த எலிமா என்கிற ஒரு மந்திர வித்தைக்காரன், ஒரு மாய வித்தைக்காரன் வந்து காசை கொடுத்து, நீங்கள் கை வச்சோடனே அபிஷேகம் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி நான் கை வைக்கும் போது எல்லாருக்கும் ஆவி கிடைக்கணும், அபிஷேகம் கிடைக்கணும்னு வேண்டிக் கொண்டான். அப்போ பாருங்க, இந்த பிலிப்பு என்பவர் சுவிசேஷத்தை சுமந்தவர். பின்னால போன அப்போஸ்தலர்கள் அக்னியை சுமந்தவர்கள். இதே மாதிரியே கர்த்தர் ரட்சிப்பின் செய்தியை சுமக்கிறவர்களையும் எழுப்புவார். ஜனங்களை ஆவிலே நிரப்பத்தக்கதான வல்லமை கொண்ட தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் திரளாக எழுப்பார். எங்கிருந்து? தென் மாநிலங்களிலிருந்து. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, கேரளாவிலிருந்து, கர்த்தர் இப்படிப்பட்டவர்கள் ஆந்திராவிலிருந்து இவர்களை திரளாக எழும்ப பண்ணுவார். இந்த தென் மாநிலங்களில் இருக்கிறவங்க தான் எழுப்புதலுக்கு உத்தரவாதிகள். அப்புறம் இவங்க போய் பற்ற வைக்க அந்த நெருப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அங்கிருந்தும் அந்த தலைமுறை புறப்பட ஆரம்பிக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், ஒளியை சுமக்கிறவர்களும் அக்னியை சுமக்கிறவர்களும் இங்கிருந்து திரளாக புறப்படுவார்கள். அன்றியும் எழுப்புதலானது அண்டை தேசங்களிலும் அநேகம் தேசங்களிலும் பற்றி கொள்ளும். எப்படி இந்த எழுப்புதல் இங்கே ஆரம்பிச்சு பக்கத்து தேசங்கள்ல, அயல் தேசங்கள்னு சொன்னா தூர இடத்துல இருக்கிற தேசங்கள்லையும் இவர்கள் மூலமாக அது பற்றி கொள்ளும். அப்போது காற்றானது பலத்தும் அக்னியானது படர்ந்தும் புறப்படுகிறதுனால் எல்லா தேசங்களிலும் பிரவேசிக்கும். இப்போ நீங்கள் இதில் என்ன ஜெபம் பண்ணுன்னா, இந்த அக்னி அப்படி போய் கொண்டிருக்கும் போது ஒரு காற்று வீசும். அது என்னன்னு தெரியல நமக்கு. அந்த காற்று வீசின உடனே இந்த எழுப்புதல் இன்னும் தீவிரமாகும். வனாந்தரத்தில் உண்டாகிற தீயை ஏன் அணைக்க முடியாதுன்னு கேட்டால், தீ எரிஞ்ச உடனே ஒரு காற்று அதன் மேலே வீசும். எல்லா இடத்துலையும் அப்படித்தான். ஒரு சின்ன வீடு குடிசை பற்றி கொண்டா கூட காற்று அதன் மேலே வீசுவதை பார்ப்போம். ஏன்னா தீ எரியும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தில் இருக்கிற காற்றை அந்த தீ உறிஞ்சி கொள்ளும். இது உறிஞ்சினோடனே வெளியே இருக்கிற காற்று வேகமாக அதன் மேலே வீசும். தீ இன்னும் வேகமாக பற்றி எரியும். இதெல்லாம் ஒரு அடிப்படை விஞ்ஞானம். இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா, இப்படி கர்த்தர் அந்த அக்னியை பரவச் செய்கிற நேரத்தில் ஒரு காற்று வீசும். அந்த காற்று வீசும்போது இந்த அக்னியானது தீவிரமாய் பற்றி பரவ ஆரம்பிக்கும். இது பரவும்படி நானே காற்றை பலத்து வீசவும் அக்னியை படர்ந்து பிடிக்கவும் செய்வேன். அப்போ இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். இதில் ஒரு காரியம் நமக்கு தெரியணும், காற்றுனா என்ன. அந்த காற்று இந்த அக்னியை மறுபடியும் தள்ளி அது பரவ முடியாத மற்ற இடத்துக்குள்ளேயும் அது கொண்டு போகுதே. கர்த்தர் நானே அந்த காற்றை அனுப்புவேன்னு சொல்கிறாரே, அது என்னன்னு நீங்கள் தான் கேட்டு ஜெபம் பண்ணணும். சரி, அடுத்து எழுப்புதலை துவக்கம் பண்ண உன் தேசம் பின்மாறி மழைக்காக காத்திருக்கிறது. நான் இதிலே அதை துவக்கம் பண்ணுவேன். அப்பொழுது நான் வானத்தை என் ஜனங்களுக்காக திறந்து வைப்பேன். இந்த எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால் இருந்து என் ஜனங்கள் எழுப்புதலுக்கு பிரயாசப்படுறவங்களுக்காக பரலோகத்தின் கதவுகளை, வானத்தை நான் திறந்து வைப்பேன். கேட்கிறவனுக்கு என் செவியையும் வேண்டிக் கொள்ளுகிறவனுக்கு என் கரங்களையும் திறந்து வைப்பேன். நீங்கள் ஜெபம் பண்ணால் உடனே இந்த ஜெபம் கேட்கப்படும். என் கண்ணு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறவங்களை பரலோகம் உங்களுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கும்.
அது அடைச்சிருக்காது. நீங்கள் எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணால் அந்த எழுப்புதல் ஜெபம் வந்து உடனே போயிடும்ங்க. மற்ற ஜெபங்களை குறித்து நமக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது, எனக்கு இது வேணும் அது வேணும். ஆனால் எழுப்புதலுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக அங்கே கர்த்தருடைய சந்நிதியிலே போயிடும். கர்த்தர் இந்த எழுப்புதல் ஜெபங்களுக்காக வானத்தை திறந்து வைத்திருக்கிறார், அவருடைய செவிகளை திறந்து வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த எழுப்புதல் ஜெபத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது அது பரலோகத்துக்குள்ளே கடந்து போகும் என்று கர்த்தர் சொல்றார். எழுப்புதலை நான் இதிலே அதை துவக்கம் பண்ணுவேன், நான் வானத்தை என் ஜனங்களுக்காக திறந்து வைப்பேன், கேட்கிறவனுக்கு என்னுடைய செவியையும் வேண்டிக் கொள்ளுகிறவனுக்கு என்னுடைய கரங்களையும் திறந்து வைப்பேன். அந்நாட்களில் என் ஆவியானவர் ஜனங்களின் நடுவில் ஏகமாய் வியாபிப்பார். அபிஷேகம் வந்து எல்லா இடத்துலையும் ஜனங்கள் நடுவிலே விரைந்து அது வியாபித்து அப்படியே பெருகி கொண்டு வரும். ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா எப்படி அந்த ஊர் முழுச்சு கொஞ்ச நேரத்தில் பாருங்களேன், அந்த தண்ணி அப்படியே சுற்றி அப்படியே ஏறுறதை பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இது உள்ளே வியாபிக்கும். இப்போ சில சபைகளில் வந்து அபிஷேகத்தை நம்புவதில்லை, அதுக்கு கதவை திறக்கிறதில்ல. ஆனால் அந்த நாட்களில் கர்த்தருடைய ஜனங்கள் நடுவிலே நீங்கள் என்னதான் பூட்டு போட்டாலும் இந்த அபிஷேகமானது உள்ளே பற்றி பரவ ஆரம்பிச்சிடும். பற்றி எரிகிற அக்கினியை போலவும் சுற்றி பிடிக்கும் வெள்ளத்தை போலவும் அவருடைய வியாபகம் இருக்கும். நெருப்பு பிடிச்ச மாதிரியும் வெள்ளம் சூழ்கிற மாதிரியும் அந்த ஆவியினுடைய வியாபகம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ஊழியத்தை செய்கிறவனுடைய இருதயத்தையும், இந்த நாட்களில் என்ன நடக்குது பாருங்க, ஊழியத்தை செய்கிறவனுடைய இருதயத்தையும் ஊழியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவனுடைய இருதயத்தையும் அவர் தம்முடைய வார்த்தைக்கு திருப்புவார். பார்த்தீங்களா, இதுதான் எழுப்புதல் அடையாளம். இதை பற்றி தான் நான் அந்த முதல் நூற்றாண்டில் வந்த எழுப்புதலிலும் இந்த அடையாளம் நடந்தது என்று நேற்று உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கும். மறந்துச்சுன்னா கஷ்டம். அவர்கள் வசனத்துக்கு திரும்பினார்கள், இரவு பகலாய் அதை ஆராய்ந்தார்கள், மனோ வாஞ்சியாய் இருந்தார்கள். கர்த்தர் சொல்றார் பாருங்க, ஊழியத்தை செய்கிறவனுடைய இருதயமும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட 4 காரியத்தை தெரிஞ்சுட்டு மேற்கொண்டு படிக்கவே மாட்டாங்க பைபிளை. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஓ, அப்படியெல்லாம் பைபிளில் போட்டிருக்குதா, நாங்கள் இதை படித்ததே இல்லை, எசேக்கியேல் படித்தது இல்லைம்பாங்க. வெளிப்படுத்த வச்சா ஐயோ பயமாக இருக்குமே, படித்தது இல்லைம்பாங்க. ஆனால் ஊழியத்தை செய்கிறவனுடைய இருதயமும் ஊழியம் கொள்கிறவனுடைய இருதயமும் விசுவாசிகளுடைய இருதயமும் அவருடைய வார்த்தைக்கு திருப்புவார், ஜனங்கள் வேதத்துக்கு திரும்புவார்கள். இதெல்லாம் அந்த எழுப்புதல் அடையாளம். அடுத்து, பசி உள்ளவன் ஆகாரத்தையும் தாகமுள்ளவன் தண்ணீரையும் வாஞ்சிக்கிறதை போல அவர்கள் என் வார்த்தையை வாஞ்சிப்பார்கள். அது நிமித்தம் அவனவன் தன் அயலானோடே என் வார்த்தைகளை வியாக்கியானித்து பேசுவான். பக்கத்தில் இருக்கவன்ட்ட சும்மா எதையாவது கதையை பேச மாட்டான். பேப்பர் படிச்சியா, அமெரிக்காவில் என்ன நடக்கு பார்த்தியா, இங்கே நடக்கு பார்த்தியா, தலைவர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தியா, அப்படிலாம் பேச மாட்டான். இனி அவர்கள் அயலானோடே என் வார்த்தைகளை வியாக்கியானித்து பேசுவான். அந்நாட்களில் என் வார்த்தை அவர்களுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதாயும் கண்களை விட்டு நீங்காததுமாயும் இருக்கும். அவருடைய இருதயத்தில் இந்த வசனத்தை பேசினா தான், படித்தா தான் சந்தோஷம். சும்மா ஆடுவது பாடுவது கூத்தாடுவது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்லிட்டு எதையாவது செய்வது இல்லை. அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது கசக்கும். பைபிள் படிக்கிறது தான், வேதத்தை படிப்பது தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் வேதத்தை படிக்க ஆரம்பித்தா மணிக்கணக்காக படிச்சுக்கிட்டே இருப்பேன். அது ஏதோ ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை ஒவ்வொரு மாதிரி உணர்வாங்க. நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சிலர் வந்து நல்லா பாட்டு பாடி ஆராதனை பண்ணும்போது அபிஷேகத்தை உணர்வார்கள். நான் பெரும்பாலும் கர்த்தருடைய அபிஷேகத்தை உணர்வது கர்த்தருடைய வசனத்தை படிச்சுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப அப்படி ஆழமாக அதை யோசித்து கொண்டே இருக்கும்போது அந்த அபிஷேகம் என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே பரவசமாய் பற்றி பிடிக்கிறது தெரியும். அப்போ இங்கே சொல்லுது, உங்கள் இருதயம் அந்த நாட்களில் ஜனங்களுடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்தில் தான் சந்தோஷப்படும், கண்களை விட்டு நீங்காதிருக்கும் அந்த வசனம். வேதத்தின் வார்த்தைகளை பேசுகிறவனும் அவைகளை கேட்கிறவர்களும் திரளாக பெருகுவார்கள். பிள்ளைகள் எழும்பி தங்கள் பெற்றோரிடத்தில் என் வார்த்தை குறித்து விசாரித்து அறிவார்கள். உங்கள் பிள்ளை என்னைக்காவது வந்து கேட்டிருக்கானா, அம்மா அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன, அப்பா அந்த பைபிளில் இந்த பகுதி என்ன சொல்லி கேட்டிருக்கானா? பிள்ளைகள் செல்ஃபோன் கேட்பாங்க, சைக்கிள் கேட்பாங்க, அல்லது தாங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாக்லேட்டு கேட்பாங்க. பைபிள் கேட்டிருக்காங்களா? இனிமே கேட்பாங்க. பிள்ளைகள் அப்படியே காத்திருப்பாங்க, அப்பா எப்போ ஆஃபீஸ்லேருந்து வருவார், அப்போ அந்த வசனத்தில் இந்த பகுதி எனக்கு புரியலை, எனக்கு சொல்லி கொடுங்க, கேட்பாங்க. அப்போ கர்த்தருடைய காரியம் சொல்லுது, இதுதான் எழுப்புதல்.
அந்த வசனத்தின் மேலே நாட்டம் உண்டாகும். பிள்ளைகளுக்கு நாட்டம் உண்டாங்கிறது பெரிய விஷயம். பிள்ளைகள் எழும்பி தன் பெற்றோரிடத்தில் என் வார்த்தையை குறித்து விசாரித்தறிவார்கள். பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளிடத்தில் என் வார்த்தையின் சாட்சி விவரிப்பார்கள். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, தங்கள் சாட்சியை, இந்த வசனத்தை குறித்தும் வார்த்தையை குறித்த சாட்சியை விவரிப்பார்கள். இவர்கள் விவரித்து சொல்லுகிறதை, இதான் முக்கியமாக கவனிங்க, இவங்க விவரித்து சொல்லுகிறதை கேட்கிறவர்கள் தரிசிப்பார்கள். ஒரு காரியத்தை அந்த வசனத்தை அப்படி விளக்கி சொன்னா இவனுக்கு அது அப்படியே படம் மாதிரி தெரியும், பிக்சர் மாதிரி, அப்படியே அவருடைய அது ஒரு ஃபிலிம் ஓடுற மாதிரி தெரியும். அப்போ எப்படி இருக்கும் பாருங்களேன். இது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம். இவர்கள் அதை விவரித்து சொல்லும்போது கேட்கிறவர்கள் அதை தரிசிப்பார்கள், பிள்ளைகள். அடுத்து, வீதிகளிலும் வெளியிலும் பிரயாணத்திலும் காத்திருப்பிலும் என் வார்த்தையை தியானிப்பார்கள். இப்போ என்ன செய்கிறாங்க, வீதிகளில், வெளியில், பிரயாணத்தில், ஒரு பஸ்ஸு காத்திருக்கும் போது செல்ஃபோனை வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. செல்ஃபோனை வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய பல ஆப்புக்குள்ளே போய் யார்கிட்டையாவது பேசிக்கிட்டு எதையாவது ஒன்றை அதில் கவனித்து கொண்டு, இன்ஸ்டாகிராமு போன்ற பல காரியங்கள் இருக்குது, அதுக்குள்ளே போய் அதைத்தான் பார்ப்பாங்க. இனி அதெல்லாம் மூடி வச்சுட்டு பைபிளை திறந்து படிப்பாங்க. கொஞ்ச நேரம் காத்திருக்கிறோமா, பைபிள் படிப்போம், இப்பெல்லாம் வருமா, வரணும், அது பேர் தான் எழுப்புதல். அந்த எழுப்புதல் வந்த பிறகு நீங்கள் அப்படி போய் அங்கே வந்து யூடியூப் பார்க்குறதும், அதை பார்க்குறதும், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறதும், வேறு தேவையற்ற காரியங்கள் நல்லா நின்று போயிடும். வீதிகளிலும் வெளியிலும் பிரயாணத்திலும் காத்திருப்பிலும் என் வார்த்தைகளை தியானிப்பார்கள். சிநேகிதர்கள் ஒருவரோடு ஒருவர் என் வார்த்தைகளை வியாக்கியானிப்பார்கள். நண்பர்கள் கூட பேசுவாங்க. அதான் எழுப்புதல். கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்து நம்ம நடக்கும்போது அவங்க வசனத்தை பேசுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு வெறும் 21, 22 வயசு. என்னுடைய நண்பர்களுக்கும் சம வயசில் உள்ளவங்க, என்னை விட 1-2 வயசு சின்ன வயசில் இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் நாங்களாம் ஒன்றாய் படித்தவர்கள். எங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணின பிறகு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தான் உட்கார்ந்து நாங்கள் பேசிக்கிறோம். இந்த இடத்துல இப்படி போட்டிருக்கு, தானியேல் இப்படி பார்த்துருக்காரு, அது அப்படி பார்த்துருக்காருன்னு மணிக்கணக்காக பேசுவோம். நாங்கள் எங்கெல்லாம் ஒரு காலத்தில் கூடி தேவையற்ற காரியங்களை பேசினோமோ அங்கெல்லாம் நாங்கள் கூடி கர்த்தருடைய வசனத்தை பேசுவோம். என்னுடைய நண்பர்கள் படிப்பு விஷயமா வேற எங்கேயா இருந்தால் கூட நான் கடிதம் எழுதுவேன் அவர்களுக்கு. இந்த வசனம் இப்படி போட்டிருக்கு, இந்த வார்த்தை, அவங்க தியானித்ததை எனக்கு கடிதம் எழுதுவாங்க. அப்போல்லாம் இமெயில் கிடையாது, லெட்டர் கையில் எழுதி அதை போஸ்ட் பண்ணணும், அப்படி அனுப்புவார்கள். அப்போ அதே மாதிரி திரளான ஜனங்கள், ஒருவரோடு ஒருவர் சிநேகிதர்கள், வார்த்தைகளை வியாக்கியானிப்பார். அபிஷேகம் நிறைந்த சபை எங்கே இருக்குன்னு பார்த்தேன். அப்போல்லாம் ரொம்ப சபைகள் கிடையாது. எங்கே, ராமநாதபுரத்திலே 3-4 சர்ச்சு தான், 3 சர்ச்சு தான் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில். அந்த நேரத்தில் ஸ்தாபன சபைகளை விட்டு அபிஷேகம் உள்ள ஒரு சபை என்று பூர்ண சத்தியம் பேசுகிற ஒரு சபைக்கு, அந்த சபைகளில் என்ன செய்வாங்க, அதில் தான் நான் நிறைய கற்றுக்கொண்டேன் வசனத்தை. அவர்கள் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை வியாக்கியானம் பண்ணுவதற்கு 3 மணி நேரம் சாலிடாக பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் அதில் என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா, போர் அடிக்கவே அடிக்காது. நமக்கு பிரமிப்பு உண்டாகும். எனக்கெல்லாம் பிரமிப்பாக இருக்கும், இந்த வசனத்தில் இவ்வளோ இருக்கா, இந்த வசனத்தை நம்ம சாதாரண படித்தா வேற மாதிரி இருக்கே, நம்ம பிரதர் இவ்வளோ சொல்கிறாரே. 3 மணி நேரம் சாலிடா ஆராதனை. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தா 8 மணிக்கு ஜனங்கள் வந்துடுவாங்க எங்கள் சபையில். மத்தியானம் 1 மணி வரைக்கும் போகும். அதில் 3 மணி நேரம் பிரசங்கம், மற்ற நேரம் கொஞ்ச நேரம் பாட்டு, கொஞ்ச நேரம் ஜெபம். அதான் அது பிரமிப்பை உண்டு பண்ணும். வசனத்தை பார்த்தா இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு வசனத்தை பகுத்து பேசுகிறவர்கள் பார்த்தா எனக்கு ரொம்ப பிரியம். அந்த நாட்களில் தேடி ஓடுவேன் நான். அப்பொழுது எங்கள் ஊரில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. வேத பண்டிதர் என்று அறியப்பட்ட சகோதரர் அந்த தியோடர் வில்லியம்ஸ் என்பவர் எங்கள் ஊருக்கு வந்திருந்த ஒரு கூட்டம் நடத்தினாங்க. நான் அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, பைபிள் கூட எனக்கு முழுசாக தெரியாது. அந்த கூட்டத்துக்கு போவோன்னு 3 நாள் ஒரு கேம்ப் நடந்தது. நான் போய் அவருடைய செய்தியை கேட்டு ஆச்சரியப்பட்டேன். கோதுமை மணியான, இப்போ ஞாபகம் இருக்கு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆனால் அது அதிக பலன் கொடுக்கும், தனித்திருந்தால் பலன் கொடுக்காது. இந்த வசனம்தான் 3 நாளும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோணம். அடுத்த நாள் மீட்டிங் ஆரம்பிக்கிறோம்னால் இன்னைக்கு அதை வச்சு என்ன சொல்லுவாரோ, இன்னைக்கு இது எந்த ஆங்கிள் காட்டுவாரோ அப்படின்னு ஒரு ஆசை. பேசுனா அப்படி ஆன்னு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருப்பேன். அப்போ அந்த மாதிரி ஒரு பசி தாகத்தை, அதுக்கு பிறகு இப்போ உள்ள காலங்களில் என்னால் பார்க்க முடியலை.
ஜனங்கள் வேதத்தை, வசனத்தை இவ்வளவு ஆவலாய் தேடுகிறதை பார்க்க முடியல. கர்த்தர் இதை காட்டிலும் 7 மடங்கு ஆசீர்வாதமான நாட்களை கர்த்தர் திரும்ப கொண்டு வர போகிறார். அப்ப பசி தாகமுள்ள சபைகள் எழும்பும், தேசம் எங்கும் புறப்படவும், எழுப்புதலை பரவச் செய்யவும் என் ஊழியர்கள் எழும்புவார்கள். இப்போ சும்மா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு யூடியூப்பை போட்டுட்டு அதில் தானே செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இனி ஜனங்கள் வெளியே புறப்படுவாங்க. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாருக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இதான கர்த்தர் சொன்ன வார்த்தை. கிளம்புவாங்களாம் எல்லாரும் சபையிலிருந்து. வசனத்தை சொல்லாத ஊழியனை, வசனத்தை தெரியாம சும்மா இருக்கிறத வச்சுட்டு அப்படியே ஜால்ரா அடிக்கிற ஊழியர்கள் இப்ப நிறைய இருக்கிறாங்க. ஜனங்களிடத்துல செல்வாக்கு பெற்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊழியர்கள் இந்த எழுப்புதல் காலத்துல ஜனங்கள் புறம்பே தள்ளுவார்கள். என்னையா ஒன்றும் வசனமே சொல்ல மாட்டேங்கிறான், சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு எதையாவது பேசிக்கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி அவனை புறம்பாக்குவார்கள். உன் வழிகள் எங்களுக்கு வேண்டாம், உன் வார்த்தைகள் பாரமும் உன் ஊழியம் அபத்தமும் என்பார்கள். அது வரப்போது பாருங்க. அதனால ஊழியக்காரர்கள் இப்போ நல்லா பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த எழுப்புதல் வந்துச்சுன்னா தூக்கிடுவான், சபையை மூடிடுவாங்க. சும்மா ஏதாவது 2 வார்த்தையை வச்சுட்டு அப்படியே ஜால்ரா போட்டுக்கிட்டு அப்படியே ஜனங்களுக்கு ஒரு மாய தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் இந்த மாசத்துல பாருங்க, இந்த வாக்கு தத்தத்தின் மூலம் உன்னை இப்படி ஆக்குவார் அப்படி ஆக்குவார்னு சொல்லுவீங்க. அவன் அப்படிதான் உட்கார்ந்துருப்பான் பல வருஷமா. இதெல்லாம் இப்போ சரி. ஆனால் இனி வருகிற நாட்கள் இந்த எழுப்புதல் வந்த உடனே வசனத்தை வார்த்தையை பகுத்து போதிக்கலைன்னா ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? உன் வழிகள் எங்களுக்கு வேண்டாம், உன் வார்த்தைகள் பாரமும் உன் ஊழியம் அபத்தமும் என்று சொல்லி பிரிஞ்சு போயிடுவாங்க. பின்னும் நான் பலத்தவர்களான என் ஊழியர்களை எழுப்புவேன். 2வது அடுத்த ஊழியர்கள், அவர்கள் கையில் வல்லமையும் அவர்களுடைய விரல்களில் வரங்களும் இருக்கும். அவர்கள் நாவில் என் வார்த்தையும் அவர்கள் இருதயங்களில் என் சித்தமும் இருக்கும். அவர்கள் கால்கள் மிதிக்கிறதுனால் நிலங்கள் பற்றி கொள்ளும். அப்படின்னா எழுப்புதல் எங்க போறான்னு அந்த இடத்துல எழுப்புதல் வரும். கர்த்தர் ஒரு பலவான்களுடைய கூட்டம் மூல சுவிசேஷகர்களை எழுப்பினார். இன்னொரு கூட்டத்தை பாருங்க, பலவான்களின் கூட்டம். அவருடைய கைகளிலே வரங்கள், விரல்களிலே வல்லமை இருக்கும். அவங்க தேவனுடைய வல்லமையை ஜனங்களுக்கு நிரூபித்து காட்டுவாங்க. அவர்களுடைய கால் எங்க போகுதோ கர்த்தருடைய அற்புதங்களையும் கர்த்தரையும் காண்கிறதுனால அந்த இடத்திலெல்லாம் எழுப்புதல் பற்றி கொள்ளும் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப இவர்கள் எழும்புவதற்கு நம்ம ஜெபிக்கணும். அடுத்து, பூமியின் கடையாந்தரங்களிலும் என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்கள் திரளா எழும்புவார்கள். மறக்கப்பட்ட அது அப்படி ஒரு இடம் இருக்கான்னு தெரியாத இடத்துல இருந்தெல்லாம் என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற கூட்டம் திரளா எழும்புவார்கள். புறம்பாக்கப்பட்ட நிலத்திலும், உங்களுக்கு அது பேரே தெரியாது, புறம்பாக்கப்பட்ட நிலத்திலும் மறைவான நிலங்களிலும் இவர்கள் என் வார்த்தையை விதைக்க தேடுவார்கள். ஒரு தீ தீவிரமாய் பற்றி எரியும். அந்த வாசனையில் ரட்சிப்பும் அதில் அபிஷேகமும் இருக்கும். அந்த அபிஷேகத்தில் விடுதலையும் இருக்கும். அந்த அபிஷேகம் பலவீனனை பலவானாக்கும். இவங்க என்ன செய்வானா, உட்கார்ந்து எங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்படலைன்னு சொல்லி உட்கார்ந்து தேடுவாங்களாம். இப்ப எல்லாம் என்ன தேடுறாங்க? எங்க போனா நமக்கு நல்ல வாய்ஸ் இருக்கும், நிறைய கிறிஸ்தவர்கள் எங்க இருக்கிறாங்க, அங்க போய் நம்ம கூட்டம் அப்படி தேடுறாங்கல்ல. இனி இந்த எழுப்புதல் காலத்துல உங்க உட்கார்ந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் இன்னும் போகல, மறக்கப்பட்ட நிலம் எங்க இருக்குது, மறைவாக இருக்கக்கூடிய ஜனங்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தேடுவாங்க. ஒரு காலத்தில் அப்படித்தான் நடந்தது. இந்தியாவை தேடி வந்தார்கள், ஆப்பிரிக்காவை தேடி போனாங்க. ஆப்பிரிக்காவில் இருண்ட கண்டத்தை கண்டுபிடித்தவர் டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் கர்த்தருடைய வெளிச்சத்தை கொண்டு போய் தான் உள்ள போனாருங்க. அப்ப இருண்ட பகுதியை கண்டுபிடித்தார். அதே மாதிரி தேசத்துல மறைவாய் இருக்கிற ஜனங்கள், மறைவாய் இருக்கிற இடங்களை தேடி போறவங்க எழும்புவாங்க. நம்ம போனா இந்த இடத்துல பொன்னாட போத்துவாங்க, வரவேற்பாங்கிற இடத்தை தேட மாட்டாங்க. எழுப்புதல் போகாத இடத்தை தேடுகிற ஒரு கூட்டம் எழும்புவாங்க. அந்த எழுப்புதல் அடுத்த வசனம் சொல்லுது, அந்த எழுப்புதல் தண்ணீரினால் அணையாது, காற்றினாலும் குறையாது. அது வலப்புறமும் இடப்புறமும் முன்புறமும் பின்புறமும் எனக்கு இஷ்டமான எவ்விடத்திலும் பற்றி பிடிக்கும். இந்த அக்கினி தீமைக்கானதும் அல்ல, அழிவுக்கானதும் அல்ல. நீங்க அக்கினின்னு சொன்னோடனே இந்த தீமையும் அழிவும் வருதே தேசத்துல, அந்த அக்கினி நினைச்சிடாதீங்க. நான் சொல்ற இந்த அக்கினி
தீமைக்கானதும் அல்ல, அழிவுக்கானதும் அல்ல. அது இருதயங்களை சுத்திகரிக்கிறதும் பொல்லாங்கை பட்சிக்கிறதும் கைகளை திடப்படுத்துகிறதுமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பரிசுத்த அபிஷேகத்தின் அக்கினி. நான் சொன்ன இந்த நன்மைகள் உன் தேசத்தில் தீவிரமாய் வந்து எட்டுவதற்கான காலம் சமீபித்திருக்கிறது. இப்போ நீங்க அல்லேலூயா சொல்லணும். அந்த காலம் வந்துருச்சான் சமீபமா. 2012 சொல்லிட்டாங்க. அதற்கு நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டே வருகிறோம். ஒரு கூட்டம் பேர் எழும்பி இந்த வார்த்தைகள் நிறைவேற ஆயத்தப்படுத்திட்டே வர்றாங்க. இப்போ எந்த நேரத்திலும் இந்த எழுப்புதல் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினது வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. நான் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றவும் திரளான ஜனங்கள் எனக்கென்று எழும்பவும் அவர்கள் அப்படியே திரளாக எழும்பி என் நாமத்தின் மகிமையை பிரஸ்தாபம் பண்ணவும் அவர்கள் பிரஸ்தாபம் பண்ணுகிறதுனால் எழும்பி புறப்பட்டு வருகிற ஜனங்களுடைய தொகை எண்ணக்கூடாததும் அணைபோடக்கூடாததுமாய் இருக்கும்படிக்கு அடைப்பை திறந்துவிட காலம் சமீபமாயிற்று. ஒரு அடைப்பு இருக்கு தேசத்துல. நீங்க போய் விதைச்சாலும் கேட்க மாட்டேங்கிறான். அந்த இடத்துக்குள்ள வரவிட மாட்டேங்கிறாங்க. அடைப்பு போடுறாங்க. கர்த்தர் சொல்றார், இந்த எழுப்புதல் வரும்போது அடைப்பெல்லாம் உடைச்சிருவேன். நீங்க எங்கேயும் போகலாம், எங்க ஊருக்குலாம் வரக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் எல்லா அடைப்புகளையும் திறக்க போகிறார். சட்டத்தின் மூலமோ பலாத்காரத்தின் மூலமோ தங்களுடைய அதிகாரத்தின் மூலமோ அணை போட்டு வச்சிருக்கிறான் பாருங்க. அதெல்லாம் இப்போ சும்மா கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இந்த எழுப்புதலை கர்த்தர் திறந்து விட்டாச்சுன்னா அது வெள்ளம் போல எல்லாத்தையும் திறந்துக்கிட்டு ஓடிடும். அந்த அணை போட்டவெல்லாம் காணாமல் போயிடுவான். அல்லது அந்த எழுப்புதலை அவனும் வந்து சுவிசேஷத்தை எடுத்து பரப்பிடுவான். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அணை போடக்கூடாதும் இருக்கும்படி அடைப்பை திறந்து விட காலம் சமயமாயிட்டு. இதெல்லாம் வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். அதற்கு முன்பாக நான் ஜெபிக்கிறவர்களை எழுப்புவேன். ஜெபமே ஒரு அலையை போல உன் தேசத்தில் எழும்பும். அது இப்பவே நடக்கிறத பார்க்கிறோம். நம்ம ஜனங்கள் திரளாக கூடிக்கொண்டு ஜெபத்திலே நிற்பார்கள். ஒரு 10 வருஷத்துக்குள்ள நிறைய மாற்றத்தை பார்க்க முடியுது. ஜனங்கள் ஜெபத்துக்கு நிறைய திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜெபத்துக்கு திரும்ப ஆரம்பிச்சுட்டா அடுத்த எழுப்புதல் வந்துடும். சபைகள் ஜெபத்துக்கு முழங்காலை முடக்கும். உபவாசிக்கிறவர்களும் ஜெபிக்கிறவர்களும் உத்தரவாதம் செய்கிறவர்களும் கண்ணீரை சொருகிறவர்களும் திரளாக எழும்பி என் தூப கலசத்தை நிரம்ப பண்ணுவார்கள். இது 2012 சொல்லும்போது இவ்வளவு ஜெப விழிப்புணர்வு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் இரவு ஜெபங்கள், சபைகளில் ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள் இப்போ மாறி இருக்கு. இது வந்துச்சுன்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே மாதிரி ஜெப அலை வந்துருச்சுன்னா அடுத்து எழுப்புதல் வந்துடும். அடுத்து பாருங்க, கற்றவன் ஜெபிக்கிறது எப்படியோ, நல்லா படித்தவர் எவ்வளோ எப்படி ஜெபிப்பாரோ கல்லாதவனும் அப்படியே ஜெபிப்பான். பெரியவர்கள் ஜெபிப்பது எப்படியோ அப்படியே பிள்ளைகளும் ஜெபிப்பார்கள். நானே இப்போ கூட்டத்தில் சமீப காலங்களில் பார்த்துருக்கிறேன். இந்த குழந்தைகளுக்கு மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. நான் இதுவரைக்கும் செய்யாத ஊழியம் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி. நான் அது வரைக்கும் சின்ன குழந்தைகள் ஊழியம் செய்ததில்லை. என்னுடைய 44 வருஷ ஊழிய அனுபவத்தில் 44-45 வருஷம் இருக்கும் ஊழிய அனுபவத்தில் நான் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணதில்லை. சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணவங்களை வச்சு எங்கள் ஊரில் நான் கூட்டம் நடத்தியிருக்கேன். நான் சும்மா நின்றுட்டு அங்கே பக்கத்தில் அவங்களுக்கு டீ காஃபி எடுத்து கொடுத்து அந்த இதெல்லாம் போட்டு அவ்வளோதான் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் சமீபத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, 4 மாடியில் ஒரு சில்ட்ரன் கேம்பில் நீங்கள் கண்டிப்பாக பேசி ஆகணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஆக்ஷன் போடவோ சில்ட்ரன் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி பேச தெரியாதுங்க. பெரிய ஆட்களே நம்ம பேசுகிறதை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு. இல்லை எப்படியும் வாங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் நான் போயிருந்த போது நான் கவனித்த ஒரு காரியம், குழந்தைகள், சின்ன பிள்ளைகள், என்ன முடிஞ்சு போன 2nd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் மேடையில் வந்து மைக்கை பிடிச்சி ஜெபம் பண்ணுறான். அப்படியே கதறி கண்ணீரோட ஒரு எரேமியா ஜெபிக்கிற மாதிரி. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான்லாம் மைக்கு முன்னால் நிற்கிறதுக்கு மைக்கை பிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு. கைகாலாம் நடுங்கும். சின்ன குழந்தைகள் வந்து கண்ணீரோட கதறிச்சு. நான் பார்த்தேன் நேரா. 7 வயசு 8 வயசு 10 12 வயசு வந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் எழுப்புதலை தாரும், எழுப்புதலை தாரும். அப்போ நான் நினச்சேன், குழந்தைகளுக்கு ஒன்றும் புரியாது, இவங்களுக்கு எப்படி நம்ம பேசுறதுன்னு தெரியல நினச்சேன். இவர்கள் நம்மை விட எவ்வளவோ நிறைய கற்று நிறைய காரியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ உள்ள தலைமுறை ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சின்ன பிள்ளைகள் அதே போல ஜெபிப்பார்கள். ஊழியம் செய்கிறவன் ஜெபிக்கிறது எப்படியோ அப்படியே ஊழியத்தை பெறுகிறவனும் ஜெபிப்பான். விசுவாசிகளும் ஜெபிப்பாங்க, பாஸ்டரும் ஜெபிப்பார்.
விசுவாசி ஜெபிக்கிற கூட ஆச்சரியம் இல்லை, ஊழியத்தை நடத்துகிறவர்கள் ஜெபிக்கிறது பெரிய ஆச்சரியம். ஜெபிப்பாங்க இனிமே. அடுத்து, மணிக்கணக்கிலே ஜெபிக்கிறவர்களும் இரவெல்லாம் ஜெபிக்கிறவர்களும் நாள் கணக்கிலே ஜெபிக்கிறவர்களும் திரளாக எழும்புவார்கள். இந்த ஜெபம் ஆவி உச்சகட்டமாக கிரியை செய்யும் போது, இந்த எழுப்புதல் காலத்தில் நாள் கணக்கில் நாங்கள் 40 நாள் ஜெபம், 50 நாள் ஜெபம், 20 நாள் ஜெபம், சபையா ஜெபம் பண்ணுவாங்க. ஆச்சரியம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ கர்த்தருடைய காரியம் சொல்லுது, இப்படி நாட்கணக்கில் திரளாக எழும்பி ஜெபம் பண்ணுறவங்க, ஜெபத்தில் உட்கார்ந்தா மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறவங்க. ஒரு 20 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நாங்கள் 1 மணி நேரம் ஜெபிப்பது எப்படிங்கிற திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஜெபத்தில் உட்கார்ந்துட்டா போதும், மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுற ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. ஜெபம் என் ஜனங்கள் நடுவிலே பேசு பொருளாகும். ஜெபத்தை பற்றியே பேசுவாங்க. ஜெபம் அவர்களுடைய வாஞ்சையாயிருக்கும். ஜெபிக்க அழைப்பு கொடுத்தால் கல்யாண விருந்துக்கு புறப்பட்டு வருவதை போல ஜனங்கள் புறப்பட்டு வருவாங்க. வாங்க, திறப்பிலே நின்று நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு கேட்டால் ஜனங்கள் கல்யாண வீட்டுக்கு வர்ற மாதிரி வருவாங்களாம். இது கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். என் ஜனங்களுக்கு நடுவில் நான் முதலாவதாக ஜெபிக்கும் வாரத்தையும் ஜெபிக்கும் உணர்வையும் ஏற்படுத்துவேன். இது எழுப்புதலுக்கு முன்பாக நான் செய்யும் காரியமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2012 அப்பெல்லாம் இவ்வளவு ஜெப விழிப்புணர்வு இல்லை. இது வந்துருச்சுன்னா அடுத்த எழுப்புதல் வந்துடும். அடுத்த ஆண்டவர் சொல்றார், உன் தேசத்திலே திரளான ஜனங்கள் என்னை குறித்து அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவார்கள். நானே உங்களை கொண்டு சிதறி இருக்கிறவர்களையும் மறக்கப்பட்டு போனவர்களையும் தேடுவேன். இவங்களை வச்சு தான், இவர்கள் நடுவில் இருந்தால் சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்படுகிறவர்கள், ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறவங்க, அப்புறம் மறக்கப்பட்டு போனவர்கள், இவங்களெல்லாம் மிஷினரிகள் போய் தேடுறாங்க பாருங்க. அது மாதிரி உங்களை வச்சு தான் நான் அவர்களை தேடுவேன். அப்பொழுது வனாந்திரத்திலும் கற்பாறை மறைவிலும் ஒதுக்கப்பட்டவர்களாயும் வெறுக்கப்பட்டவர்களாயும் மனிதர்களால் மறக்கப்பட்டவர்களாயும் வேற்று மனிதர்களின் முகங்களை அறியாமல் இருளிலே இருக்கிற ஜனங்களையும் வெளிச்சத்துக்கு இழுத்து கொண்டு வருவேன். தேசத்தில் இன்னும் பல இடத்துல வெளிச்சமே பார்க்காத, கரண்டே பார்க்காத மலை குகைகளிலே வாழ்கிற ஆதிவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மறக்கப்பட்டு போனவங்க. இவர்களுக்கும் கர்த்தர் ரத்தம் சிந்தினார். நம்ம குறிப்பிட்ட இடங்களை மையப்படுத்தி தான் ஊழியம் செய்கிறோம். ஊழியம் செஞ்சால் நம்ம போன இடத்துல ஜனங்கள் கூடணும், ஜனங்கள் கேட்கணும், நம்ம ஏற்றுக்கணும், இப்படி தானே செய்கிறோம். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பகுதிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தீவுகளில் இன்னும் நல்ல வஸ்திரம் தரிக்க கூட தெரியாத ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. தேசத்தினுடைய பல பகுதிகளில் வனாந்திரங்களுக்குள்ள காடுகளுக்குள்ள கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களெல்லாம் நான் இழுத்து வருவேன் உங்களை வச்சு, அது நான் செய்வேன் என்று தான் எழுப்புதலில் நடக்க போகிற காரியம். இப்போ இதெல்லாம் நீங்கள் வைத்து ஜெபம் பண்ணணும். என்ன சொல்றாரு பாருங்க, வனாந்திரத்திலும் கற்பாறை மறைவுகளிலும் ஒதுக்கப்பட்டவர்களாயும் வெறுக்கப்பட்டவர்களாயும் மனிதர்களால் மறக்கப்பட்டவர்களாயும் வேற்று மனிதர்களுடைய முகங்களை அறியாதவர்களையும் இருளிலே இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு இழுத்து கொண்டு வருவேன். எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? அடுத்தவர் சொல்றாரு, அவர்களை தேடும்படிக்கு, இவங்களெல்லாம் தேடி போகிறதுக்கு சபையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தானே முடங்கியிருக்கு. இப்போது அங்கே நம்மளே கூடி ஜெபம் பண்ணுறோம், நம்மளே பாரப்படுறோம், நாமளே கண்ணீர் வடிக்கிறோம், சபையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடும். இனி சபை வெளியே புறப்பட்டு போக போகிறது. அவர்களை தேடும்படி மந்தை அறியாத ஆடுகளை மந்தைக்கு உட்படுத்தும்படியாகவும் நான் கட்டளை கொடுப்பேன். சபைகளுக்கு கட்டளை கொடுப்பார், ஊழியர்களுக்கு கட்டளை கொடுப்பார். ஏற்றுக்கொள்ளுகிற இடத்துக்கே தேடி தேடி போகாதீங்க. அங்கே கன்வென்ஷன், இங்கே ஏன் கன்வென்ஷன்? யாருக்கு கன்வென்ஷன்? கன்வென்ஷன் நடத்தலாம் பாருங்க, சர்ச்சுக்குள்ள நடத்துவாங்க. ஏன்? அவர்களுக்கு சுவிசேஷம் தெரியாமல சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்மை விரும்புகிற, நம்மை அழைக்கிற, எதிர்பார்க்கிற இடங்களை தானே இப்போ நம்ம நாடி தேடுறோம். இனி கர்த்தர் பேசுவார். அங்கே உனக்கு மாலை மரியாதை செய்ய மாட்டாங்க, காணிக்க கொடுக்க மாட்டாங்க, பொன்னாடை போத்த மாட்டாங்க, மைக்கு வைக்க மாட்டாங்க. தேடு. எழும்புவார்கள். நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி புறப்படுகிற வாலிபர்கள், ஊழியர்கள் திரளாக எழும்புவாங்க. இப்போ பார்க்க முடியல, இனி பார்ப்பீங்க. இது எழுப்புதலுக்கு முன்னால் இது நடக்கும். அவர்கள் உள்ளே புறப்பட்டு மந்தை அறியாதவர்களை மந்தைக்குள்ளே இழுத்து கொண்டு வருவார்கள். அவர்களை தேடும்படியும் மந்தை அறியாத ஆடுகளை
மந்தைக்கு உட்படுத்தும்படியாகவும் நான் கட்டளை கொடுப்பேன். அப்பொழுது என்னுடைய கட்டளையை நிறைவேற்ற அநேகர் புறப்படுவார்கள். இப்போ கூப்பிட்டா அப்படியே தலையை குனிஞ்சு போட்டு ஒளிஞ்சிக்கிருவாங்க. மிஷினரியா யார் போகிறதுங்கன்னு கேட்டால் ஒளிஞ்சிக்கிருவாங்க. ஆனால் அவர்கள் கட்டளை நிறைவேற்ற அநேகர் புறப்படுவார்கள். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் இருந்தாங்க, தைரியத்தோட வாஞ்சையோட புறப்பட்டு போனவர்கள். சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களை உங்களுக்கு தெரியும். அவருடைய ஊழியம் இங்கே துவக்கப்பட்டு நல்ல நிலைமையில், தூத்துக்குடியை மையமாக வச்ச அந்த பகுதிகளில் நல்ல நிலைமையில போய் கொண்டிருந்த போது கர்த்தர் பேசினார். அறியப்படாத இடத்துக்கு போன்னு சொல்லி. உங்கள் ரொம்ப கடினமானவைகள், தெரியாத இடத்துல தெரியாத முகங்கள், தெரியாத மனிதர்கள் நடுவில் போய் இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியத்தை ஸ்தாபித்து அறியப்படாத பல ஜனங்களை கர்த்தருக்குள்ளே நடத்தி இருக்கிறாங்க. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சமயம் தவிர அதுக்கு பின்னால் வர்ற எல்லா கூட்டமுமே ஆராதிக்க போகிறோம், பாட்டு பாட போகிறோம், டான்ஸ் ஆட போகிறோம், பரப்புறோம் ஒழிய தேடி போகிறோம்னு யாருமே போகிறது இல்லை. நிறைய இடங்களில் 1-2 இருக்கலாம், தேடி போகிறது இல்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, தேடுவாங்க. சொன்னால் நான் போகிறேன் நீ போகிறேன்னு சொல்லி முந்தி புறப்படுவார்கள். ஒருவன் நான் போகிறேன் என்பான், இன்னொருவன் நான் உன்னை தாங்குகிறேன் என்பான். நீ போயா, தைரியமா போ. மிஷனரி ஸ்தாபனங்கள் ஏன் உன்னை தாங்கணும்? நான் தாங்குறேன், என்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுக்குறேன், நீ போ தேடு அப்படின்னு இன்னொருவன் உன்னை தாங்குகிறேன் என்பான். இன்னொருவன் நாம் சேர்ந்து போகலாமே என்பான். நான் போறேன்னு சொன்ன நானும் வர்றேன், சேர்ந்து போவோம் அப்படின்னு புறப்படுவார்கள். ஆராதனை முடிந்து சபை அறுவடைக்கு புறப்படும். இப்பெல்லாம் அந்த ஆராதனைக்கிற காலங்கள் போய் சபை இனிமே அறுவடைக்கு புறப்படுகிற காலம் வருகிறது. ஆராதனை முடிஞ்சிச்சா வாங்க நம்ம அப்படி புறப்படுவோம். இப்பெல்லாம் ஆராதனை முடிஞ்ச உடனே மட்டன் ஸ்டாலுக்கு போய் கறி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடும். இனி ஆராதனை முடிஞ்ச உடனே ஊழியத்துக்கு போவாங்க, கிராமங்களை சந்திக்க போவாங்க, அறியப்படாத இடங்களை சந்திக்க போவாங்க. கர்த்தர் சொல்ற அந்த காரியங்கள் கேட்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நமக்கு. பிள்ளைகள் தங்கள் பெற்றோரையும் வாலிபர் வயோதிபரையும் திருப்புவார்கள். குழந்தைகள் கூட எழும்பி சில நேரத்தில் ரட்சிக்கப்படாத பெற்றோரை சின்ன பிள்ளைகள் கர்த்தரை பற்றி சொல்லி வந்து சபையில் வந்து பாருப்பா, சபையில் வந்து பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவாங்க பிள்ளைகள். அதுதான் எழுப்புதலுடைய அடையாளம். வாலிபர்கள் வயோதிபரை திருப்புவார்கள். வயசான பெரியவங்க சின்ன வயசு பசங்க சொன்னால் உனக்கு என்ன தெரியும் தம்பின்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன தெரியும்? வாலிப வயசில் ஊழியம் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த அருமை தெரியும். நான் ஊழியத்துக்கு வந்தபோது எனக்கு 21 வயசு 22 வயசு இருக்கும். அந்த நேரங்களில் போகும்போது ஜனங்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதே ரொம்ப கஷ்டம். அவங்க ஏற்றுக்கொள்ளணும். அது நல்ல நமக்கு ஒரு பெரிய மனுஷன் மாதிரி ஒரு தோற்றம் இருக்கணும். எனக்கு அதுவும் கிடையாது. இப்போ பார்க்குற உடம்புல பாதி தான் இருப்பேன். அப்போ ஜனங்களை ஏற்றுக்கொள்ள வைப்பது கடினம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த எழுப்புதல் காலத்தில் வாலிபர்கள் வயோதிபர்களை கூட திருப்புவாங்களாம். ஏன்னா சொல்றது யாருன்னு பார்க்க மாட்டான், சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னு பார்த்து அவர்கள் திரும்புவார்கள். எவ்வளோ பெரிய வாக்கு தத்தம் பார்த்தீங்களா? அதை கர்த்தர் நமக்கு சொல்றார். அடுத்து கடைசியா, மறக்கப்பட்டவர்களும் மறைக்கப்பட்டவர்களும் மலைகளிலே குடியிருக்கிறவர்களும் வெளிச்சத்தை பாராதபடி தங்கள் மறைவுக்குட்படுத்தி கொண்டவர்களும் சமுதாயத்தின் அடிமட்டத்திலிருந்து எழும்ப மாட்டாதவர்களுமான திரளான ஜனங்கள் மேலும் என் அபிஷேகம் இறங்கி வருகிறதை நீங்கள் பார்க்கவே பார்ப்பீர்கள். அவங்க மேலெல்லாம் அந்த அபிஷேகம் வரும். ஆச்சரியமா இருக்கும். பேதுரு அப்படித்தான் அந்த அபிஷேகத்துக்காக புறஜாதிகளுடைய வீட்டில் போய் சுவிசேஷம் சொன்ன போது வார்த்தையை கேட்ட எல்லாரும் மேல அபிஷேகம் இருந்துச்சு. ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் மற்ற அப்போஸ்தலர்கள் கடிதம் எழுதும்போது சொல்றாரு, நம்ம மேல எப்படி அந்த அபிஷேகம் இறங்குச்சோ, அவங்ககிட்ட போய் அந்த சங்கத்துல பேசுறாரு, புறஜாதிகள் மேல அப்படியே இறங்குச்சுங்க. அது ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி அறியப்படாதவர்கள் இயேசுன்னு சொன்னா கூட புரியுமா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க மேல எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வருகிறதை பார்க்கவே பார்ப்பீர்கள். அந்நாட்களிலே செவிடர்கள் வசனத்தை கேட்பார்கள். அந்நாட்களில் செவிடர்கள் வேதத்தின் வசனத்தை கேட்பார்கள். குருடர்கள் என் வார்த்தைகளை படிப்பார்கள். நடக்க மாட்டாதவன் என் வேதத்தை சுமப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? காது கேட்காதவன் அவன் பேசுகிற வசனத்தை கேட்பானா அப்படின்னா, அந்த வசனத்தை நீங்கள் பேசுவதற்கு முன்னால அவன் காது திறக்கப்பட்டிருக்க வேண்டும். கண் பார்வையற்றவன் வசனத்தை வாசிப்பான். அந்த வசனம் அவன் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால அவன் கண்ணை கர்த்தர் திறந்து ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கணும்.
அடுத்து நடக்க மாட்டாதவன் வசனத்தை சுமப்பான்னா அவன் வசனத்தை அவன் கையில் கொடுக்கறதுக்கு முன்னால் அவனுக்குள்ளே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவனை நடக்க வச்சிருக்கணும். அப்போ அற்புதங்களும் நடக்கும், ஜனங்களுக்குள்ளே பாரமும் பெருகும். இதெல்லாம் இந்த எழுப்புதல் காலத்தில் நடக்கும். இதெல்லாம் வந்தால் தான், இந்த அடையாளங்களெல்லாம் இருந்தால் தான் எழுப்புதல். அது இல்லாமல் சும்மா வருகிற காரியங்களை, கூட்டமாக வந்துட்டாங்க, 1,00,000 பேர் வந்திருக்கிறாங்க, எழுப்புதல் அப்படிலாம் கிடையாது. அந்த எழுப்புதலில் இந்த அடையாளங்கள் இருக்கான்னு பாருங்க. இந்த அடையாளங்கள் கொண்ட எழுப்புதல் உங்கள் கண்கள் காண தீவிரமாய் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஜெப குறிப்புகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நமக்கு அதிக நேரம் இல்லாதனால் நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறதில்ல. அந்த ஜெப குறிப்புகளை நீங்கள் மனசில் கேட்டு அதை முதல்ல விளங்கி கொள்ளுங்க. இதை தாண்டி இந்த இந்த வார்த்தைகள் உங்கள் இடத்துல வரும்போது நீங்கள் அதை கேட்டு எழுதி கேட்டு வாங்கும்போது இதுக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் இதுக்காக என்னென்ன ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் உங்களை ஏவுகிறாரோ அந்த பாயிண்ட்ஸையும் சேர்த்து வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. முதல் காரியம், நாம் எதற்கு ஜெபம் பண்ண போகிறோன்னா, இனி வரப்போகும் கடைசி கால எழுப்புதல் இந்தியாவின் தென் மாநிலங்களிலிருந்து புறப்படும் என்று கர்த்தர் உரைத்திருக்கிறார். இதன் காரணமாக நாம் முதலாவது தென்னிந்தியாவின் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்களையும் மையப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். தென் மாநிலங்களில் காணப்படும் அரசியல் அமைப்புகள், அதிகாரங்களை நினைவு கூர்ந்து ஜெபியுங்கள். இப்போ நல்ல சூழ்நிலை இருக்கு, ஆனால் இது மாறிடக்கூடாது. சாத்தான் எப்படியாவது எழுப்பலை தடை செய்யணும்னு இந்த மாநிலங்கள் மேலே குறியா இருப்பான். அதனால இதில் அரசியல் அதிகாரங்களை நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அரசியலில் மதத்தை மையப்படுத்தி எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்க கூடாதபடிக்கு ஜெபியுங்கள். இந்த 5 மாநிலங்களில் உள்ள சபைகள், ஊழியர்கள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை நினைத்து அவர்களை நீங்கள் ஜெபத்தில் நினைக்கணும். இவர்கள் ஒவ்வொருவரும் எழுப்புதல் திட்டத்தை விசுவாசித்து, ஏன்னா மற்றவங்க விசுவாசிப்பாங்க, இந்த ஊழியக்காரில் நிறைய பேர் விசுவாசிக்க மாட்டாங்க. சில பேர் வந்து எழுப்புதல்ங்கிற வார்த்தையை பைபிளில் இல்லை, அதெல்லாம் கிடையாதும்பாங்க. அப்போ எழுப்புதலை எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல விசுவாசிக்கணும். கடைசி கால எழுப்புதலை அவர்கள் விசுவாசிக்கும்படிக்கும் கண்கள் திறக்கப்படும்படிக்கும் ஜெபம் பண்ணுங்க. 2வது ஜெப குறிப்பு, எழுப்புதல் காலம் குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கும் காரியங்களின் படி ஒளியை சுமக்கிறவர்களும் அக்னியை சுமக்கிறவர்களும் திரளாக எழும்பும்படி ஜெபம் பண்ணுங்க. அன்று சொன்னார்ல, ஒளி சுவிசேஷத்தையும் அக்னி அபிஷேகத்தையும் சுமக்கிற ஊழியர்கள் எழும்பும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. ஒளி என்பது ரட்சிப்பையும் அக்னி என்பது அபிஷேகத்தையும் குறிக்கிறதாக கருத முடிகிறது. இதன் அடிப்படையில் ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்துகிற சுவிசேஷகர்கள் திரளாக எழும்பி தேசத்தை சுவிசேஷத்தினால் நிரப்பவும், இவர்கள் பட்டணங்களை குறிவைத்து மாத்திரமல்ல, கிராமங்கள், மலைப்பகுதிகள், கடலோரங்கள், தீவுகள் போன்ற இடங்களில் எல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்படும்படி ஜெபியுங்கள். இவர்களைப் போலவே கர்த்தருடைய அபிஷேக வல்லமையை சுமந்து போகிற அப்போஸ்தலர்களையும் திரளாக எழுப்பும்படிக்கும், கிறிஸ்தவர்களிலும் அபிஷேகத்தை அடையாதவர்கள் கர்த்தர் சந்திக்கும்படிக்கும் ஜெபியுங்கள். 3வது ஜெப குறிப்பு, கர்த்தருடைய வேதத்தை பகுத்து போதிக்கிற சபைகளும், ஏன்னா வசனத்துக்கு திரும்பணும். அப்போ நடத்துகிறவங்களுக்கு வசனத்தை குறித்த ஞானம், அறிவு இல்லைன்னா, சபைகளில் வசனம் இல்லைன்னா, இந்த எழுப்புதலை எழும்பி வந்து வசனத்துக்கு சந்தேகம் கேட்குறவனுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தை பகுத்து போதிக்கிற சபைகளும் ஊழியர்களும் திரளாக எழும்பும்படி ஜெபியுங்கள். எழுப்புதல் காலத்தில் எழும்பும் புதிய தலைமுறையினர் வேதத்தை தேடுவார்கள். இவர்களை வசனத்தினால் நிரப்பும்படிக்கு சபைகள் இப்போதே எழும்ப வேண்டும். இன்றைக்கு வசனத்தை விட்டு விலகி வேறு காரியங்களில் கவனம் செலுத்தி வரும் சபைகளும் விசுவாசிகளும் ஊழியர்களும் மனம் திரும்பணும். யூடியூப்ல இப்போ நிறைய ஊழியர்களை பற்றி நம்ம வந்து பார்க்குறோமே, உங்களை நீங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்திருப்பீங்க. இவர் வசனத்தை போதிக்கிறதுல எதையாவது பேசுகிறாரு, இவர் சொல்கிறது தப்பான வசனமாக இருக்கு, அவர்களெல்லாம் மனம் திரும்பணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேத வசனங்களை குறித்தும் வேதத்தின் உபதேசங்கள் குறித்தும் தெளிவான பார்வை இன்றைய சபைகளுக்கு கிடைக்கவும் ஜெபியுங்கள். 4வது பாயிண்ட், எழுப்புதல் காலம் வருவதற்கு முன்னோடியாக கர்த்தர் ஜெபிக்கிறவர்களை எழுப்ப போவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார்.
அது இப்பொழுதே நிறைவேறி வருகிறதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் இத்தனை பெரிய திட்டத்துக்கு ஆதாரமாக இன்னும் அதிக ஜெபங்கள் தேவைப்படுது. இப்ப நிறைய ஜெபிக்கிறாங்க, ஆனா இதோடு பத்தாது. திட்டம் பெருசு, அதுக்கு நம்ம கொடுக்கிற அந்த ஃபியூல் ரொம்ப குறைவா இருக்குது. அப்ப இன்னும் திரளான பேரு ஜெபிக்கிறவர்கள் எழும்பணும். ஒவ்வொரு சபையிலும் ஜெபக்குழுக்கள் எழும்பவும், ஒவ்வொரு வீடுகளிலும் எழுப்புதலுக்கான ஜெபக்கூடுகைகள் உருவாகவும், சபைகள் உபவாச ஜெபங்கள், முழு இரவு ஜெபங்களை தொடர்ந்து நடத்தவும், ஜெபிக்கிறவர்கள் பார்வைக்காகவோ கடமைக்காகவோ ஜெபிக்கிறவர்களாயிராமல் கர்த்தருக்கெடுத்த பாரத்தோடு ஜெபிக்கவும், ஜெப ஆவியினால் ஜெபிக்கிறவர்கள் பலமாக நடத்தப்படவும் ஜெபியுங்கள். ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும். மற்றவன் பார்க்குறான், கொஞ்சம் கதறுவோம், சத்தத்தை உயர்த்தி கத்துவோம், அப்படிலாம் ஜெபம் பண்ணுறவங்க வேண்டாம். கர்த்தர் புதிய ஜெப அலையை உருவாக்கணும். இப்போ எழுப்பியிருக்கு, ஆனால் இது பத்தாது. வருகிற திட்டம் பெருசில், உலகம் முழுசும் போகணுமே இந்த எழுப்புதல். இங்கிருந்து நீங்கள் புஷ் பண்ணால் தானே அது போகும். இங்கேருந்து போகும், அப்புறம் பற்றி கொள்ளும். அப்போ அதுக்கு இன்னும் நிறைய சபைகள் ஜெபம் பண்ணணும், ஊழியர்கள் ஜெபம் பண்ணணும். சும்மா மாம்சத்தில் ஜெபம் பண்ணக்கூடாது, அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணணும். ஜெப ஆவி அவர்கள் மேலே இறங்கணும். 5வது, எழுப்புதல் வருவதற்கு முன்னோடியான அபிஷேகங்களுக்காகவும், எழுப்புதல் காலத்தில் ஊற்றப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அபிஷேகங்களுக்காகவும் ஜெபியுங்கள். எழுப்புதல் வருவதற்கு முன்பாக எழுப்புதலுக்கான பாதைகள் செவ்வை பண்ணப்படவும், எழுப்புதலுக்காக சபைகள் தேவனுடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்தவும், எழுப்புதலுக்கு தேவன் எதிர்பார்த்திருக்கிற அளவுக்கு ஜெபிக்கவும் கர்த்தருடைய அபிஷேகங்கள் தேவை. அந்த அபிஷேகங்கள் சபைகள் மேலையும் தேவனை விசுவாசிக்கிற ஜனங்கள் மேலையும் இன்னும் வல்லமையா கிரியை செய்யும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. அது இப்பொழுதே எழுப்புதலை வாஞ்சிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மேலும் இறங்கணும். பின்தொடராக எழுப்புதல் காலத்தில் ஜனங்கள் இறங்க போகும் வல்லமையான அபிஷேகங்களுக்காகவும் ஜெபியுங்கள். ஜெபக்கூட்டங்கள் மாத்திரல்ல, கர்த்தருடைய வல்லமைக்காகவும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காகவும் காத்திருக்கிற கூட்டங்களையும் சபைகள் நடத்தணும். ஊழியங்களும் ஜெபக்குழுக்களும் நடத்தணும். சும்மா ஜெபம்ட்டு அழுதுட்டு போறது இல்லை, காத்திருந்த அந்த அபிஷேகத்தை பெற்று கர்த்தர் மேலதிகமாக என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்குற மாதிரி கூட்டங்களை நீங்கள் நடத்தணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் நான் வேகமாக படிச்சிருக்கிறேன். சிலர் குறிப்பு எடுத்திருப்பீங்க, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். இந்த ஜெப குறிப்புகளோடு சேர்த்து தீர்க்க தரிசனத்தையும் நான் உங்களுக்கு அனுப்ப விருப்பமாக இருக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் ஏற்கனவே எழுதி கொடுத்துருந்தா நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு எழுத வேண்டாம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். மற்றவர்கள் இப்போ புதுசாக பார்த்துட்டு நாங்கள் இதுக்கு ஜெபிக்க விரும்புகிறோன்னு சொன்னால் ஒரு கடிதம் அனுப்புங்கள், உடனே இதனுடைய பிரதிகள் உங்களுக்கு அனுப்பப்படும். இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்து இந்த நேரத்தை நம்ம நிறைவு செய்து விடுவோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தருடைய கரங்களிலே உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போகிற எழுப்புதல் எத்தனை பெரிய எழுப்புதல், அதற்கு உத்தரவாதம் செய்வதற்காக வாஞ்சியோடு காத்திருக்கிறோம் உடைய பிள்ளைகள். இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ நேரம் நாங்கள் பேசின போது அதை கண்ணும் கருத்துமாக கவனித்து கேட்டவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு எழுப்புதல் பாத்திரமாக நீர் பயன்படுத்த போகிறீர். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவங்க, எழுப்புதலுக்காக ஓடி உழைக்கப் போகிறவர்கள், எழுப்புதலுக்காக பிரயாசப்பட போகிறவர்கள், எழுப்புதலுக்காக வாசல்களை திறக்க போகிறவங்க, இவர்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்கள்தான் மனம் பொருந்தி இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அவர்கள் ஆண்டவரை ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்து அவர்கள் இதற்குண்டான நகல்களை பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் வல்லமையா மாற்றி அருளும். ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரை உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணணும். இது கர்த்தர் பேசின வார்த்தை, ஒரு மனிதன் அங்கே தொகுத்து எழுதின வார்த்தைகள் அல்ல. கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்கள் நிறைவேறும்படிக்கு நாங்கள் உத்தரவாதம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமை இந்த வார்த்தைகளை கேட்கிறவருடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது வல்லமையாக இறங்குவதாக, அவர்கள் மேல் அந்த அபிஷேகம் அசைவாடுவதாக, இதற்கு ஜெபிக்க வேண்டும் என்கிற பாரத்தை அது கொடுப்பதாக, அவர்கள் ஆண்டவரை உத்தரவாதம் எடுத்து தியாகத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்க கர்த்தருடைய ஜெப வல்லமை அவர்களை மூடிக்கொள்வதாக. ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற மகா பெரிய திட்டத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீர் இணைத்திருக்கிறீரே, அழைத்திருக்கிறீரே, அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற அவர்களுக்கு உதவி செய்தருளும். மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்தி சொன்ன இந்த வார்த்தைகளை, நீர் வெளிப்படுத்தி சொன்ன இந்த தீர்க்க தரிசனங்களை வாசிக்கும் போது அவர்கள் கண்கள் திறக்கப்படணும், மேலதிகமான விவரங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படணும். கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்பட்டு பேசணும்,
ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்தும் புதிய வெளிப்பாடுகளை தரணும். உடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை வல்லமையும் இனிமையும் மகிமையுமாய் மாற்றணும். அவர்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு நிறைய காரியங்களை பேசினாரு. நல்ல சந்தோஷமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். ஜெபிப்பதாக நம்ம வாக்கு கொடுத்திருக்கிறோம். அடுத்த முறை நான் சந்திக்கும் போது வேறொரு தீர்க்க தரிசனத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.